அதிமுக கலாய்வு கூட்டத்தில் தற்போது மோதல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், தற்போது மதுரையில் அதிமுகவினிடையே கோஷ்டி மோதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து அதிமுக தரப்புல கலாய்வு கூட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில ஒவ்வொரு கூட்டத்திலும் கோஷ்டி மோதல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நெல்லை, கும்பகோணத்தை தொடர்ந்து இப்போ மதுரையிலும் அதிமுகவினிடையே இந்த மோதல் போக்கு காணப்படக்கூடிய ஒரு சூழல்ல என்ன காரணங்கள் சொல்லப்படுது இதற்கு? வணக்கம். அதிமுகவுடைய அந்த கள ஆய்வு கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த கள ஆய்வு கூட்டத்தை பொறுத்தவரையில மதுரையில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் ஒரு பெரும் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதே போல பல்வேறு மாவட்டங்கள், குறிப்பாக திருச்சி உட்பட பல இடங்களில் லேசான வாய் தகராறு, அதே போல கைகலப்பு உள்ளிட்ட பல இடங்களில் நடைபெற்று வருகின்றது. இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த கள ஆய்வு கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஏறக்குறைய 10 6 இடங்களில் இது போன்று சண்டை, தகராறு, கைகலப்பு போன்ற விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காரணம், அதிமுகவில் தற்போது இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் காரணமாக ஒவ்வொரு பகுதியிலும் இது போன்று சண்டை, சச்சரவுகள் நடைபெற்று வருகின்றது. திருச்சியை பொறுத்தவரையிலே அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் ஒற்றுமை இல்லை, அது போன்ற விஷயங்கள். அதே போல கும்பகோணத்திலும் திருநெல்வேலியிலும் தொடர்ச்சியாக அந்த கைகலப்பு நடைபெற்றது. குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதே போல ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்டோரிடம் ஒரு ஒருமித்த கருத்து இல்லாத சூழல் இருக்கின்றது. அவர்கள் தங்கள் தரப்பினருக்கு அதிகமாக பதவி ஒதுக்கவில்லை என்றும், அதே போல தற்போது பதவி ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சார்பாக செயல்படுவதாகவும் குறிப்பிடுகிறார்கள். கட்சியின் நலன் சார்ந்து செயல்படுவது இல்லை என்றும், அப்படிப்பட்ட நபர்களுக்கு எதற்காக பதவி கொடுக்கிறீர்கள் என்றும் பல இடங்களில் சண்டை சச்சரவு வெடிக்கின்றது. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே திருநெல்வேலியில் பல இடங்களில் பகுதி செயலாளர்கள், அதே போல கட்சி நிர்வாகிகள் இல்லை என்றும், தொடர்ச்சியாக தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் வாக்காளர் சரிபார்ப்பு முகாமை கூட முழுமையாக நடைபெறாத ஒரு சூழல் தான் இருக்கிறது என்றும் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் போது அது நேரடியாக மாவட்ட செயலாளர்கள், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்களாக மாவட்ட செயலாளர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை நேரடியாக தாக்கக்கூடிய வகையில இருக்கின்றது. எனவே அவர்கள் இறங்கி அவர்களுக்கு கீழ் செயல்படக்கூடிய அந்த நிர்வாகிகளை எதிர்த்து பேசுகிறார்கள், அடிக்க பாய்கிறார்கள். எனவே இது போன்ற விஷயங்கள் நடைபெறக்கூடிய காரணத்தால் இந்த கள ஆய்வு கூட்டம் என்பது கைகலப்பு, மோதல், கருத்து வேறுபாடு, தொடர்ந்து பல்வேறு வார்த்தைகளை சொல்லி திட்டிக் கொள்வது உள்ளிட்ட விஷயங்கள் அரங்கேறி வருகின்றது. இது உள்கட்சி பிரச்சனையாக இருக்கக்கூடிய நிலையில் அனைவரும் ஒரே இடத்தில் சந்திக்கக்கூடிய காரணத்தாலும், தலைமையிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்திருக்கக்கூடிய காரணத்தாலும் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், கட்சி இதே நிலையில் நீடித்தால் இந்த பகுதியில் வளராது, மீண்டும் இந்த தொகுதிகளில் வெற்றி பெறாது என்பதை தலைமைக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் இது போன்ற மோதல்களில், இது போன்ற கைகலப்புகளில் ஈடுபடுவதாக தெரிய வருகின்றது. இந்த கள ஆய்வு கூட்டங்களில் மாவட்ட செயலாளர்களுடைய அந்த ஆதரவாளர்களும் இந்த பிரச்சனையை ஊதி பெரிதாக்கி விடுகிறார்கள். அதாவது தங்களுடைய மாவட்ட செயலாளருக்கு எதிராக ஒரு ஒன்றிய செயலாளரோ ஒரு கிளை செயலாளரோ ஏதேனும் ஒரு கருத்தை தெரிவித்தால் உடனே அந்த மாவட்ட செயலாளருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேர் பல இடங்களிலே ஆவேசமாக பேசுவது பல்வேறு கள ஆய்வு கூட்டங்களில் பார்க்க முடிகின்றது. சில இடங்களில் மீடியாக்கள் உள்ளே சென்று படம் பிடிக்க முடிகின்றது, சில இடங்களில் தொடர்ந்து படம் பிடிக்க முடியாத ஒரு சூழலும் கூட இருக்கின்றது, அனுமதி கிடைப்பதில்லை. ஆனால் உள்ளே என்ன நடந்தது என்பது குறித்து நாம் வெளியில விசாரிக்கும் போது அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் அவ்வாறாக இருக்கின்றது. எனவே உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் 2 தரப்பாக 3 தரப்பாக மாறி கருத்துக்களை தெரிவித்துக் கொள்வதும், அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து எதிர்த்தரப்பை காயப்படுத்துவதும் தொடர்ந்து மோதல் போக்கை ஊக்குவிக்க காரணமாக இருக்கின்றது. கும்பகோணத்திலும் திருநெல்வேலியிலும் அதே போல திருச்சியிலும் இந்த சம்பவங்கள் நடைபெற்ற நிலையில் அதனைத் தொடர்ந்து மதுரையிலும் தற்போது இந்த கோஷ்டி மோதல் காரணமாக கள ஆய்வு என்பது ஒரு மோதல் போக்கோடு வெளியேறி செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு முன்னிலையிலேயே அதிமுகவினர் மோதிக்கொண்ட சம்பவம் என்பது மதுரையிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. பொதுவாகவே மதுரையில் இருக்கக்கூடிய 3-4 முன்னாள் அமைச்சர்கள், அதே போல அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் வெவ்வேறு துருவங்களாக செயல்படக்கூடியவர்கள். அவர்கள் ஒருமித்து செயல்படுவதில்லை என்று அங்க இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் அனைவரும் அழைத்து ஒரு கூட்டம் போடும் போது அது மோதலுக்கு வழிவகுக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு கருத்து வேறுபாடுகளை தெரிவிக்கக்கூடிய வகையிலும் அமைகின்றது.
ஏற்கனவே மதுரையை பொறுத்தவரையிலே பிரிந்து சென்றவர்களை இணைக்க வேண்டும் என்றும் கூட அதிகமாக குரல் எழுப்பக்கூடிய ஒரு பகுதியாக மதுரை பகுதி இருந்து வருகின்றது. எனவே ஓபிஎஸ், சசிகலா உள்ளிட்டோரை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு தரப்பினர் கருத்துக்கள் தெரிவிப்பதாலும், ஆனால் மற்றொரு தரப்பினர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக பிரிந்து சென்றவர்கள் சென்றதுதான், அவர்கள் கட்சிக்கு துரோகம் இழைத்தவர்கள், அவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்கக்கூடாது என்றும் ஒரு தரப்பினர் குறிப்பிடுகிறார்கள். இதுபோன்று கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய நிலையில் தங்கள் கருத்தை எதிர்த்து பேசுவதா என்ற ஆவேசத்தில் அடிக்க பாய்கிறார்கள். இது கலவரமாக மாறிவிடுகிறது.